ஹே காய்ஸ், நமக்கு வந்து ஒரு கொரியர் ஆர்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட பர்த்டேக்காக நம்மக்கிட்டேருந்து ஒரு பர்த்டே ஸ்லாப் கேட்டிருந்தாங்க. நம்மளும் எப்பயும் போல் நீட்டாக பேக் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணியாச்சு. கொரியர் போயிடுச்சான்னு சொல்லிட்டு நான் வெப்சைட்டில் செக் பண்ணிட்டே இருக்கும்போது கொரியர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசீவரோட அட்ரஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 1 டேயில் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த காலில் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ரிசீவர் அட்ரஸ் அனுப்பியிருந்தேன். அனுப்பினதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு ₹5 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக பே பண்ணணும் அப்படின்னு கேட்டு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. திருப்பி அவங்க எனக்கு வந்து வாய்ஸ் கால், வீடியோ கால் அப்படி வாட்ஸ்அப்பில் கால் வந்துட்டே இருந்துச்சு. சரின்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடலூர்லேயே இருக்கிற நாங்கள் சென்ட் பண்ண கொரியர் ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி கேட்டோம். அவங்க அந்த மாதிரி எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதுவும் இனிஷியேட் பண்ணல, அதனால் நீங்கள் எதுவும் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கஸ்டமரே போயிட்டு பக்கத்தில் இருந்ததுனால அவங்க கொரியரை வாங்கிட்டு நமக்கு நல்ல ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹோம் பேக்கர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி ஸ்கேம்லாம் கூட நடக்குது. தேங்க்யூ ஆல்.